கோவையில் இந்தியாவின் மிகப்பெரிய உணவுத்துறை சார்ந்த கண்காட்சி ஜூலை 1 முதல் 3 வரை கொடிசியாவில் நடைபெறுகிறது. 36 நாடுகளை சேர்ந்த 30,000க்கும் மேற்பட்ட தொழில்துறை வல்லுநர்கள் பங்கேற்கும் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த தொழில்துறை கண்காட்சி கோவையில் உணவுத்துறையை மையமாக கொண்டு 6 முக்கிய கண்காட்சிகள் ஜூலை 1 முதல் 3 வரை கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெறுகின்றன. இந்த நிகழ்வு தென்னிந்தியாவில் உள்ள உணவு வணிக நிறுவனங்களுக்கு உணவு பதப்படுத்துதல், பேக்கரி, உணவு உற்பத்தி இயந்திரங்கள், பேக்கேஜிங் மற்றும் விருந்தோம்பல் துறைகளில் உருவாகி வரும் நவீன தொழில்நுட்பங்களையும் புதுமைகளையும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது குறித்து நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் சினர்ஜி எக்ஸ்போஷர்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குனர் பிரிஜேஷ் எட்வர்ட்ஸ் பேசுகையில், இந்திய அரசின் உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சகம், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகம், இந்திய மசாலா வாரியம், தேசிய மஞ்சள் வாரியம் மற்றும் பல்வேறு முன்னணி தொழில்துறை அமைப்புகளின் ஆதரவுடன் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 36 நாடுகளை சேர்ந்த 30,000க்கும் மேற்பட்ட தொழில்துறை வல்லுநர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாபெரும் தொழில்துறை நிகழ்வில் உணவு பதப்படுத்துதல், பானங்கள், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், பேக்கரி மற்றும் இனிப்பு தயாரிப்புகள், உணவு பேக்கேஜிங், ஹோட்டல் மற்றும் விருந்தோம்பல் துறை, வேளாண் தொழில் மற்றும் உணவு ஏற்றுமதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், விநியோகஸ்தர்கள், சில்லறை விற்பனையாளர்கள், ஹோட்டல் துறையினர், தொழில் முனைவோர், ஆலோசகர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒரே இடத்தில் ஒன்று கூடுகின்றனர். இந்நிகழ்ச்சியில் அருண் அண்ணாதுரை, பிரபு காந்திகுமார், ரமேஷ் சந்திரன், சினர்ஜி ரஞ்சித், முகேஷ் ஆகியோர் பங்கேற்றனர்.